நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மாடசுவாமியின் கரைவடிக்கே மாடசுவாமியின் கரைவடிக்கே மலைமகளே முன்வரு ஆரியில் வந்த தெய்வம் ஐயாருள்ளுத்தி மாடசுவாமி அவரது கரையதனை பறிப்பதற்கு தலைமகளே முன்வாரோ ஆரிகையாசம் தன்னாரி ஆரி பகவானின் இடமறி அருள்வாக்கு பெற்ற தெய்வம் மாலிக்கிடா தலை அழக மனிதன் போல் உடல் அழக துள்ளி விழுந்தவர்தான் உள்ளூட்டி மாடசுவாமி ஐயா. உள்ளூட்டி மாடத்தி என்பவளும் ஆண்டவனின் இடமாறியை அதிக வாரம் வாங்கி எல்லோ அன்போடு பயணம் வைத்தார். புல்லும் வாரம் வெல்லும் வாரம் கொடுக்க வாரம் அழிக்க வாரம் வேணுமென்ற வரங்களோடு வரங்களோடு விருப்பமுடன் பயணம் மாறார் பயணம் விருப்பமுடன் பயணம் மாறார் பயணம் கைலாசத்தில் ஆண்டவனாகிய கடவுளிடத்தில் அதிக வரங்களை பெற்று ஐயா துள்ளூட்டி மாடசுவாமி பூலோகம் புறப்படும் போது அந்த இறைவனாகிய கடவுள் மாடசுவாமி நீ பூலோகத்திற்கு போய் பூலோகத்திலே உன்னை வணங்கும் பக்தர்களை பாதுகாக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல தமிழ் இனத்துக்கு நீ தமிழ் பெரும் தெய்வமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உன்னை நம்பியவர்கள் உன் பெயரை சொல்லி திருவண்ணீரை கொடுத்தா தீராத பிணியெல்லாம் அகற்றும் வரத்தை தந்திருக்கின்றேன். மாளாத பிணி அகற்றிடும் மஞ்சனை தந்திருக்கின்றேன். உன்னை வணங்கிடும் பக்தர்களுக்கெல்லாம் நீ எல்லா நலமும் வளமும் வழங்கி உலோகத்திலே தமிழ் மக்கள் வணங்கும் தெய்வமாக நீ வாழ வேண்டும். ஆகவே தமிழ் சமுதாய பெருமக்களோடு நீ பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும். பகவான் இதான் மூலதனமாக சொல்றார். நீ பூலோகத்திலே போகிறாயே மாடசுவாமி, நீ துள்ளி துள்ளி விழுந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி, நீ தெய்வ வடிவத்திலே செல்லுகின்றாய் அல்லவா? ஆகவே தமிழ் சமுதாய பெருமக்களிடத்திலே பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும். பேசும் தெய்வமாக இருக்கும் போது நீ பூலோகத்திலே முதலில் இடம் வகிக்கும் இடம் காஞ்சிவனம் பூஞ்சோலையில் திருவாளிய கல்லுன்னு ஒரு கல்லு உனக்காக காத்திருக்கின்றது. அது உருண்டு திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாளிய கல்லு, 10 வண்டி சுத்திருக்கும் பார்க்க அழகான கல்லு, பழங்கி போல் இருக்கும் கல்லு. அந்த திருவாளிய கல்லிலே போய் நீ இருந்து கொண்டு தமிழ் மக்களிடத்திலே பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும். பிறகு நீ அங்கிருந்து யாரிடத்துல இடம் பெற வேண்டுமோ பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஈசனான சிவபெருமா வீராள வரம் கொடுத்து இன்பமுடன் அனுப்பி வைத்தார். கைலாச நாடும்
என்ற ஜலமாரியிலே நம்ம கண் கண்ட தெய்வம் தாய் தெய்வம் துள்ளுகுட்டி மாட சுவாமி அந்த தூய தெய்வம் வருகுறையா அந்த அன்புடனே வந்தல்லவோ காளி விஸ்வநாதரையும் கண்ணி விசாலாட்சி அம்மனையும் சிவசெய்து அறிவணிந்து அங்கே தென்முகமாய் பயணம் வைத்தார் பேசும் தெய்வமாய் வருகுறையா பெரியதோர் மாட சுவாமி அதுக்கடுத்து வாரு போரிவார் அண்ணாமலை தன்னரிலே ஐயாருள்ளுட்டி மாட சுவாமி அன்போடு வந்தல்லவோ நவதீர்த்தமாடுகிறார் நல்லதோர் மாட சுவாமி அண்ணாமலை நாதரையும் உண்ணாமலை ஆடி வணங்குகிறார் அதுக்கடுத்து வாருபோது அதுக்கடுத்து வாருபோது அழகு துள்ளுட்டி மாட மாட நல்ல வழிதனில் மாடப்போடி கமகமங்க சாந்தொழிக புனுகுழி சந்தன கஸ்தூரிக தொழி அந்த பாவாட போட்டும் மயில் வீசாய் வீசி வெள்ளி மடல் ஏந்தி விருது கட்டி எங்கள் கூறி அதன் வேட்டு முழங்கி ஐயா துள்ளுட்டி மாடசாமி கல்லுவடி போட்டுவர் கவரி கொண்டு வீசி உள்ளுகுட்டி மாடசுவாமி சண்முகமா வாரபோர் சீர்காழி சிதம்பரமோ சிதம்பரமோ தீர்த்தமாடி வார போரி வார போரி சீர்காழி சிதம்பரம் எடுத்து அடுத்து தென்முகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நமக்கு உகந்த இடம் தேடி வர வேண்டும் என்று அந்த துள்ளுகுட்டி மாடசுவாமியானவர் இறைவன் வகுத்த வழி பிரகாரம் இருப்பு இடத்தை தேடி வருகின்ற போது அதுக்கு தென்முகமாக வந்து கொண்டிருக்கிறார். காஞ்சிவனம் பூஞ்சோரையில் வந்து கண்டார். அந்த காஞ்சிவனத்தில் கண்கண்ட தெய்வமாகிய இந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி அந்த காஞ்சிவனம் பூஞ்சோரையிலே வந்து பார்க்கின்ற போது அந்த காஞ்சிவனம் பூஞ்சோரை எப்படி மகிழ்ச்சிகரமாக இருந்தது. எப்படி இந்த கண்கண்ட தெய்வமாகிய மாடசுவாமி காஞ்சிவனத்துக்கு வந்து அவருடைய கமலப்பாதங்கள் பட்ட உடனே எங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி வந்து காஞ்சிவனம் பூஞ்சோரையிலே ஒரு பாதம் பட்ட மாத்திரத்தில் எங்க மாடசுவாமி கமலப்பாதங்கள் அந்த காஞ்சிவனத்திலே பட்ட உடனே சரி அந்த காஞ்சிவனம் ஒளிமயமாக இருந்ததா, பிரகாசமாக இருந்தது. அந்த காஞ்சிவனம் எப்படி ஒளிமயமாக இருந்தது என்று கேட்டால் எப்படி பூக்காத மரங்கள் எல்லாம் மரங்கள் பூத்து குலுங்கியதாம்
மரங்கள் எல்லாம் பச்சையோடி தழுத்திடுமா ஊசி போலே உயர்ந்த வானம் உயர்ந்த உத்திராட்சம் காய்க்கும் வானம் பாசி சுற்றி படரும் வானம் பவள ரத்தினங்கள் பழுக்கும் வனம் சிங்கார வனம் அறிவே தெய்வம் துள்ளுத்தி மாடஸ்வா தெய்வம் வரும் வேளையே காஞ்சி வனம் பூஞ்சோலையில் போற வார பாறையே துள்ளுகுட்டி மாடசுவாமிக்காக அந்த தூய தெய்வத்தின் வடிவத்திற்காக ஒரு கல் அங்கு இருக்கின்றது. இறைவன் கருணையால் உருவாக்கப்பட்ட திருவாடி கல்லானது இந்த மாடசுவாமி குழுவேற்றிருப்பதற்காக அமைந்த கல்லு. அது உருண்டு திரண்ட கல்லு. ஒழுக்கமான திருவாழிய கல்லு. திருவாழிய கல்லு பட்டு வண்டி சுற்று மறுத்த திருவாழிய கல்லடிரா பழுங்கி போல் இருக்கும் கல்லு. பார்க்க அழகான கல்லு. உருண்டு திரண்ட கல்லு. ஒழுக்கமான திருவாழிய கல்லானது உகந்திருக்கக்கூடிய கல்லை கண்டார் கண்கண்ட தெய்வம். சரி, இந்த கண்கண்ட தெய்வமாகிய மாடசுவாமியானவர் இறைவன் சொன்ன ஞாபகம் வருகிறது. இறைவன் இந்த காஞ்சிவரத்திலே தானே இந்த திருவாலிக்கல்லிலே இருக்கும்படி ஆஜ்ஞாபித்தார். ஆகவே நமக்காகவே இருக்கின்ற கல்லை என உணர்ந்து இந்த தொள்ளுகுட்டி மாடசுவாமியானவர் அந்த திருவாலிக்கல்லிலே ஒன்று குடியிருக்கிறார். திருவாலிக்கல்லிலே குடியிருந்து யார் வருவார் எவர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஓரவரை வாரவரை இங்க பொல்லாத தெய்வமானவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நாளில் இந்த திருவாலிய கல்லில் இங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி இருந்து கொண்டு தமிழ் மக்களை கண்டால் வாய் துறந்து பேசுகிறது. தமிழ் மக்களிடத்திலே தனிப்பெரும் தெய்வமாக குடிகொண்டிருப்பது பேசும் தெய்வமாக இருக்கின்றது. தமிழ் இனத்தை கண்டவுடனே அந்த தெய்வத்திற்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு வாய் துறந்து பேசுகின்றாராம் இந்த மாடசுவாமி. சரி, அப்படி பேசும் தெய்வமாய் இருக்கின்ற நாளில் அந்த திருவாழிய கல்லிலே தான் தெய்வம் குடிகொண்டிருக்கிறார். சரி, அப்படி குடிகொண்டிருக்கும் போது மக்கமா நகரம் மக்கமா நகரத்திலே யாருன்னே மக்கமா நகரில் இங்க தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி திருவாழியக்கல்லிலே குடிகொண்டிருக்கிறார். பேசும் தெய்வமாக இருக்கின்றார். ஆமையா, தமிழர்களிடத்திலே வாய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற போது மக்கமா நகரத்தில் என்னன்னே முஹைதீன் ஆண்டவர் இருக்கிறார். இஸ்லாமிய பெருமக்கள் அங்க முஹைதீன் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்லாஹூ அல்லாஹ் இல்லல்லாஹு என்று அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே முஹைதீன் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது எத்தனை தெரு இருக்கு தெரியுமா? 64 தெருவு. 64 தெருவு இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கெல்லாம் தளமல் எப்பையாக இருப்பது என்று கேட்டார். யாரே அங்கே அத்துணை லெப்பமார்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தளமையிலப்பையா இருப்பது. சரி, பாபாலப்பை, மதிலாலப்பை, சரி, முத்தலப்பைன்னு 3 லெப்பமார்கள், 3 பேர்கள். அதிலே மதிலாலப்பையானவன் அவன் என்ன பண்றான் தெரியுமா? எப்படி? நம்ம அல்லாஹ் கண்ட இடம்லாம் நம்ம பாத்தியா ஓரி வரணும். சரி என்று அந்த மதிலாலப்பையானவன் அல்லாஹ் கண்ட இடங்கள் எல்லாம் நாமல் பாத்தியா ஓரி வர வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மதிலாலப்பையானவன் தான்
வைத்து அச்சிவலம் வைத்தல்லோ அங்க பாக்கியா ஓடி வாராய் யாரு கழுத்தி வாரம் ஓடி வாரே அழகுடைய மாறிலாரப்பை மாறி அழகுடைய மாறிலாரப்பை மாறிலா பூஞ்சோலையில் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மதிலாரப்பையானவன் வெள்ள குதிரை மீது எழுந்தருளி தலப்பா கட்டி சரி அந்த அறையிலே உடவாளை மாட்டி அவன் கையிலே உடுத்தி சரி அதாவது முஸ்லிம் இஸ்லாமியன் அல்லவா அவன் ஆகவே இல்ல இஸ்லாமியாகிய அந்த மதிலாரப்பையானவன் சரி அந்த குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றான் அப்படி வரும்போது காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே திருவாலிய கல்லிலே இருக்கின்ற எங்க தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி அதாவது துள்ளி துள்ளி விழுந்த தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி தீராவரை தீர்க்கக்கூடிய துள்ளுகுட்டி மாடசுவாமி நம்பினவரை பாதுகாக்கும் நல்லதோர் இந்த மாடசுவாமி அந்த திருவாலிய கல்லிலே தமிழ் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது அப்படியே பேசுகிறது தமிழ் மக்களோடு பேசும் தெய்வமாக இருக்கின்ற மாடசுவாமி தமிழ் இனத்தவர்களோடு பேசுவதை இந்த மதிலாரப்பை வாரவன் பார்த்துக்கிட்டான் என்னன்னா ஆச்சரியமா இருக்கு என்னன்னு இந்த திருவாலிய கல்லுகிட்ட தமிழ் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே சரி இந்த தமிழரிடம் பேசும் தெய்வம் நம்ம கிட்ட பேசாரா அதானே தெய்வம் தானே ஆகவே தெய்வம் தமிழ் இனத்தோடு பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்ட பேசாரா சரி என்று ஒரு ஆணவம் உனக்கு அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி இந்த இந்துக்கள் வணங்கும் தெய்வத்தை சோதனையிடும் நினைச்சான் அவன் வெள்ளக்குதிரை விட்டு கீழே இறங்கினான் இந்த திருவாலிய கல்லு பக்கம் வாரான் சரி இந்த தமிழ் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்தான் இவனும் வந்து பேசுகிறான் சரி ஆனால் இஸ்லாமியன் பேசும்போது சரி எங்க தெய்வம் மாடசுவாமி பேச மாட்டேங்கிறது பேசவே இல்லை இந்த தமிழர்கள் இடத்திலே பேசக்கூடிய தெய்வம் இஸ்லாமியனாகிய மதிலாரப்பு இடத்தில் பேச மாட்டேங்கிறது சரி அப்போ அந்த மதிலாரப்புக்கு கோபம் வந்தது என்னடா ஆச்சரியமா இருக்கு இது திருவாலிய கல்லுன்னு சொல்றாங்க தமிழ் மக்களிடத்துல வாய் திறந்து பேசக்கூடிய சத்தம் கேட்கிறது ஆனா தமிழரிடத்துல பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்டையும் பேச மாட்டேங்கிறது என்று ஆங்கார கோபம் கொண்டு அந்த நல்ல மதிலாரப்பை உடவாளை எடுத்தானே
இடத்தில் பேசும் தெய்வம் நம்ம கிட்ட பேசலன்னு கோபத்தோடு சரி நாம வாழ ஓங்கி வெட்டும் போது உதரமா சாய்கிறதே எங்கே கண்டு பயந்தானே கட்டழக மடிலாரப்பை கைவரறி கால்வரறி கட்டழக மடிலாரப்பை என்னமோ தெரியலை என்று சொல்லி மடிலாரப்பை பழையபடி திரும்புகிறாள் பழையபடி திரும்புகிறாள் பாவி என்ற மாறிலாரப்பை மாறிலாரப்பை பழையபடி அல்லது தெய்வமா அவனே ஒன்றும் தெரியாத நிலையில் மதிலாரப்பையானவன் அவனே கை பதறி கால் பதறி அவன் வெள்ள குதிரை மீது எழுந்தருளி அவனே மதிலாரப்பை மக்கமா நகருக்கே வந்து விட்டான் சரி அப்படி மக்கமா நகரிலே வந்து அவன் மாளிகையில் இருக்கும் போது எங்க பேசும் தெய்வமாகிய துள்ளுகுட்டி மாட சுவாமி சரி அவர் பின்னாலேயே தொடர்ந்தார் ஏன் தொடர்ந்தார் நாம தமிழ் என மக்களை பாதுகாக்கும் தெய்வம் சரி அவன் இஸ்லாமியன் அவன் நம்மிடத்துல வந்து பேசினா அவன்கிட்ட பேசுவோமா இல்லை அதற்காக உடவாளை கொண்டு வெட்டி விட்டான்ல ஆகவே அவனையும் போய் ஒரு பார்வை பார்க்கணும் அந்த லெப்பையையும் ஒரு ஆட்டி படைக்கணும் சரி என்பதாக சொல்லி நினைத்து எங்க துள்ளுகுட்டி மாட சுவாமியானவர் அவன் பின்தொடர்ந்து சென்று மக்கமா நகரில் வந்து மாடசுவாமியானவர் தான் அந்த இரவோடு வந்தல்ல எங்க துள்ளுட்டி மாடசுவாமி அல்லாவின் வாசலிலே எப்பமார்கள் தெருவரிலை அட்டாடுட்டம் போடுவையா போட வேலை வார வேலை பொருளாங்கு செய்யுரை புரடி அடி அடி குறை நேரம் தப்பி வருபவர் அல்லாவின் வாசலில் பாத்தியாவோட வருபவரை அது வழியாலும் செய்யுரையா ஆனப்பந்தம் கொடுத்துரையா ஐயாருள்ளுட்டி மாடசாமி ஆடுரையா பாடுரையா அவர் வெறுவையராக்கினாரே வெறுவையற்று பெண்களை தான் உள்ளூட்டி மாட சுவாமி நிறவயராக்குறையா ஆதாரி பொறிக்கையே அல்லாவின் வாசலிலே அப்பும் பார்த்தானே மறியாரப்பை அவர் வெறுவையராக்கினாரே வெறுவையற்று பெண்களை தான் உள்ளூட்டி மாட சுவாமி நிறவயராக்குறையா
ஒன்றும் தெரியலை. இது பேயோ சாசுகளோ உங்க புல்காத தெய்வம் என்றாலும் அவனே ஒரு சந்தேகம் அவனுக்கு தோன்றுகிறது. எப்படி நாம காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே ஆமா உடவாள கொண்டு ஓங்கி இந்த திருவாலிக்கல்ல வெட்டும் போது உதரமா வந்தது, ரத்தமாக வந்தது. ஒருவேளை அதே தெய்வமாக இங்க வந்திருக்குமா, இருக்கலாம் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மந்திரம் பழித்தவன் மதிலாரப்பை. ஆமா அவன் மந்திரம் பழித்ததுனால சரி அஞ்சன மைய உண்டு, ஆராயும் தன்மை உண்டு, உண்டு மை திமிழ் உண்டு, மாந்திர சக்தி உண்டு. ஆமா யாரையும் தெரிந்து கொள்ளும் சக்தி அவன் கற்றிருந்தான். சரி இந்த மந்திரம் படிச்சதுனால அஞ்சன மைய போட்டு வெற்றிலையில மைய போட்டு சரி அஞ்சன மையாலே ஆராய்ந்து அறியும் போது அந்த அஞ்சன மையில எங்க ஐயா தொல்லூட்டி மாடசுவாமி விளையாடுறாரு. அடேங்கப்பா இங்க மாடசுவாமி விளையாடும் போது அந்த மதிலாரப்பைக்கு நல்ல தெய்வத்தினுடைய காரணம் தெரிகிறது. சரி அப்ப மதிலாரப்பை சொல்வான், ஏ தெய்வமே என்ன நீ யாரு என்பது எனக்கு தெரியணும். தெரிய வேண்டாம். அப்ப எங்க மாடசுவாமி சொல்றாரு, என்னடா யாருன்னு தெரியலையா உனக்கு? காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே நீ திருவாலிய கல்லுதானேன்னு நினைச்சு உடவாள கொண்டு வெட்டினியடா. எப்பா உடவாள கொண்டு வெட்டும் போது உதரமா சாய்ந்ததே நீ சந்தேகப்படலையா? ஞாபகம் இருக்கா? தெய்வமா கல்லான்னு நினைச்சு பதறி போய் வந்த பாரு. சரி அந்த திருவாலி கல்ல இருந்துதான்டா அந்த தெய்வம் வந்திருக்கேன். நான் கைலாசத்திலே பறந்து கன்னி தமிழ் நாட்டுக்கு சென்றவன். ஆமா தமிழ் சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக சென்றவன். சபாய் நீ உடவாள கொண்டு வெட்டினால உனக்கும் நான் யாருன்னு தெரிய வைக்கணும் பாரு. ஆமா நீ அக்பரே அல்லாஹ்னு வணங்குறவன், நீயும் என்ன யாருன்னு புரிஞ்சுக்கணும்லப்பா. ஆமாப்பா இந்த மாடசுவாமிய நீயாவது புரிஞ்சுக்கோ. சபாய் புரியாம நீ இருக்காத, நீ புரிஞ்சு பேசு, நீ புரியாம பேசாத. சரி ஏ மதிலாரப்பை, ஆமா புரிந்தவருக்கு தான் உனக்கு புண்ணியம் உண்டு, புரியாதவருக்கு பூச்சியம் தான். அதனால என்னை புரிந்துக்கோ, புரிந்தது பேசுவதை கேளு. சபாய் அன்னைக்கு தமிழ் இடத்திலே தமிழங்கிட்ட பேசுறது நம்ம கிட்ட பேசலன்னு கோபப்பட்டல, இப்ப உன்கிட்ட நானே பேசுறேன்டா. தமிழங்கிட்ட பேசுறவன் இப்ப நான் உன்கிட்ட பேசுறேன். என்ன இஸ்லாமியனே ஏ மதிலாரப்பை, நீ கொடிமரத்துல எனக்கு நிலையம் போட்டு தரலையானா, ஆமா நீ ஆடு கோழி பலி கொடுத்து நீ கந்திரியாக்கி தரலையானா 64 தெருவையும் விளையாடுவேன், பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், 64 தெருவை விளையாடுவேன் அப்படின்னா அப்போ பதறிட்டான். அன்று தமிழனிடம் பேசியது நம்மகிட்ட பேசல. சரி இன்னைக்கு நம்ம கிட்டே வந்து பேசிக்கொண்டு நிலையம் கேட்கிறதே அப்பதான் சொன்னான். சரி அதாவது நீ இந்துக்கள் வணங்கும் தெய்வம், இஸ்லாமியாகிய நான் உனக்கு எப்படி நிலையம் போட்டு தர முடியும்? சரி போட்டு தர முடியுமா முடியாதா? சபாஷ் நீ கொடிமரத்தில் நிலையம் போட்டு ஆடு கோழி பழி கொடுத்து கந்திரியாக்கி தரலன்னா உன்னை விடமாட்டேன்டாங்க அப்பா. சரி நீ வாழை கொண்டு வெட்டினவன் அதோட போயிருவன் நினைச்சியா? அப்படின்னா அப்ப நீ இருப்பதை நான் எப்படி தெரியறது? சரி அப்படின்னா அந்த இஸ்லாமிய சபா அப்ப எங்க மாடசுவாமி வாய் சொல்லுந்து சொன்னார், என்ன அப்படி கேளு, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கோ. ஆமா ஆனா வெள்ளை சேவலை கொண்டு வா, கழுத்த கழுத்த அறுத்த சேவல் கெக்கறக்கோன்னு குவினா அந்த மாடசுவாமியை நம்புனா. எப்பா அப்படின்னா இந்த மாடசுவாமியை நம்புனா அதுக்கு பிறகு வெள்ளை சேவலை கொண்டாந்தான், கழுத்த அறுத்தான், கழுத்த அறுத்த சேவல் கெக்கறக்கோன்னு கூவியது. உடனே இது ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் ஐயா துள்ளூட்டி மாட சுவாமி. சரி என்று அந்த கொடிமரத்தில் நிலையம் போட்டு ஆடு கோழி பலி கொடுத்து கந்திரியாக்கி கொண்டிருக்கின்றான் அந்த இஸ்லாமிய மக்கள். அங்கே கொடிமரத்தில் நிலையம் பெற்று அல்லாவின் இடத்தில் மக்கத்தில் நிலையம் வாங்கி மீண்டும் திருவாலிய கல்லிலே வந்து எங்க துள்ளுகுட்டி மட சுவாமி துணை இருக்கிறார். இந்த துள்ளுகுட்டி மாட சுவாமி திருவாலிக்கல் இருக்கும் போது இன்னும் யார் வருவார் எவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சரி வருவார் உண்டோ போவார் உண்டோன்னு வழி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கின்ற நாளை நாட்டிலேயும் நல்ல நரம்பற்றி வாழும்
பொறிகை அழகே சித்தாறு பொந்தி ஓடும் ஆறிருந்து விளையாடும் மயில்களெல்லாம் தோகை விரித்தாடும் நினைத்தால் தமிழ் மணக்கும் அந்த நெல்லை மாவட்டத்தில் மாறிருந்து விளையாடும் அந்த மானூர் தன்னறி ஒருவன் உண்டு. அப்படி மானூரிலே மக்கள் நிறைந்த நகரிலே மாபெரும் அம்பலவாண சுவாமி என்று ஒருவர் உண்டு. அம்பலவாண சுவாமி மானூரிலே அடக்கமாகி உள்ளார். ஆமா, அதாவது சீவலராஜா காலம் உஜா கொண்டா மந்திரி உண்டு. சரி, அவன் காலத்துல மானூர்ல அம்பலவாண சுவாமி எப்படி அடக்கமானார் என்பதும் தெரியணும். அம்பலவாண சுவாமி எங்கிருந்து வந்தார், எப்படி அடக்கமானார்னா, சரி, காசியிலே இருந்து ஆமா கன்னியாகுமரிக்கு செல்வது மாதிரி சரி அம்பலவாண சுவாமி வரார். அந்த அம்பலவாண தேசிகர் என்ற ஒரு குறிப்பேர். ஆமா, அந்த அம்பலவாண தேசிகர் சரி அந்த காசியிலிருந்து வரக்கூடியவர். ஆமா, காசி சரி அண்ணாமலை சீர்காழி சிதம்பரம் ஆமா தென்மதுரை திருவில்லிபுத்தூர் சரி ராஜபாளையம் ஆமா சங்கரங்கோவில் சரி சண்முகநல்லூர் ஆமா தேவர்குளம் அதோடு அழகிய பாண்டியபுரம் சரி மானூரு ரஸ்ஸா ஆமா அங்க நெல்லை டவுன்ல வந்தது. ஆமா, நெல்லை டவுன்ல வந்தார். சரி, அம்பலவாண தேசிகர். ஆமா, நெல்லையப்பருடைய சன்னிதானத்திலே வந்து ஏ நெல்லையப்பா 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 காந்திமதினு கூப்பிட்டார். சரி, இந்த நெல்லையப்பா காந்திமதினு அம்பலவாணர் கூப்பிடும் போது நெல்லையப்பரும் காந்திமதியும் மேனாவன்னும் பல்லக்கில் அங்கே குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆமா, இந்த குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்துக்கு சென்றிருந்ததுனால சரி அம்பலவாணர் அழைத்த போது என்னன்னு கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. ஆமா, தெய்வம் இல்லை. இந்த அம்பலவாணருக்கு கோபம். ஆமா, ஏன் இல்லையப்பா ஏ காந்திமதி அம்மா நான் கூப்பிடுவது காதுகளாம இருக்கிறீங்க. ஆமா, அதுக்கு என்ன காரணம்? சரி, 1000 கோட்டை வரப்பாட்டுக்கு ஆளுக்கு குறைய இருக்கிற ஆணவம் உனக்கு. சபாஷ், அப்படி ஆணவத்தினால இருந்து விட்டாய் பாரு. நீ என்னவென்று கேளாதனால நீ இருக்கும் இடத்தில் எள்ளும் குறுக்கும் எருக்கலையும் முளைக்க கடவுதுன்னா சாபம் கொடுத்து விட்டு வடக்கு முகமா திரும்பினார். ஆமா, மேனாவன்னும் பல்லக்கலை காந்திமதியும் நெல்லையப்பரும் வந்துட்டாங்க. ஐயோ, ஆமா அம்பலவாண சுவாமி வந்து கோவப்பட்டு கிளம்புறாரே சரி என்று மேனாவை வெட்டி இறங்கி காந்திமதியும் நெல்லையப்பரும் வந்து அம்பலவாணரே அம்பலவாணரே சரி அம்பலவாணரே கோபத்தை விடுங்கள், வாங்கள், நாங்க குறுக்குத்துறைக்கு ஸ்நானத்துக்கு சென்றிருந்தோம். சரி, அதனாலதான் உங்கள்ட்ட என்னன்னு கேட்கல, நீங்க வாங்க வந்து தங்கி தகையாரி போகலான்னு கூப்பிட்டாங்க. ஆமா, அப்பந்தான் அம்பலவாணர் வடக்கு முகமாக திரும்பியவர். சரி, நெல்லையப்பரை பார்த்து ஐயோ பாவம் ஐயா நெல்லையப்பரும் காந்திமதியும் குறுக்குத்துறைக்கு குளிக்க போயிருக்காங்க. சரி, அதனாலதான் என்னன்னு கிளாம இருந்துட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு நாம சாபம் கொடுத்துட்டோம். சரி என்ற சாபத்தை விமோசனம் கொடுத்தாள். ஆமா, எள்ளும் குறுக்கும் எருக்கலையும் வெளியில வர சரி நெல்லையப்பர் காந்திமதி உள்ளே போக. ஆமா,
என்று விமோசனம் கொடுத்தவர் சரி நெல்லையப்பா ஆமா காந்திமதி. என்ன வடக்கு முகமா நான் புறப்பட்டு விட்டேன். சரி புறப்பட்டவன் மானூர்ல போய் அடக்கமாக போறேன். ஆமா நான் மானூர்ல போய் அடக்கமாக போறேன். சரி என்ன பார்க்கணுமானால் ஆமா நீ ஆணி திருநாளையில உனக்கு தேரோட்டம் நடக்கும். நடக்கும் அந்த ஆணி திருநாள் தேரோட்டம் நடக்கும் போது சரி ஒரு திருநாள்ல என்ன வந்து மானூர்ல காட்சி கண்டுக்கும். ஆமா அங்க வந்து கண்டுக்கோ. என்ன மானூர்ல வந்து காட்சியை நடத்திக்கும். சரி நான் இனிமே திரும்ப மாட்டேன் என்று ஆமா அந்த நிலைப்படுத்தி அனுப்பிவிட்டு சரி அந்த அம்பலவான தேசியர் வடக்கு முகமாக வந்து வந்து மானூரு தனரிலே மக்களுடைய இடமாறி அடக்கமாறி இருக்கார். அம்பரவான தேசிகரா அந்த அம்பரவாணர் இருக்கும் போது இந்த ஊரில் உள்ள மக்கள் அம்பலவான சுவாமியை தான் அவர்கள் அனுதினமோ வணங்கி வருவார். அந்த மக்கள் எல்லாம் வந்தல்லவோ அந்த மலரடியே வணங்கி வாரார். அம்பலவான சுவாமி அருளோடு இருக்கின்றாரே இருக்கு அங்கு அருளோடு இருக்கின்றாரே. அம்பலவான சாமி தானே 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 அருளோடு இருக்கின்றாரே அருளோடு இருக்கிறாரே. இப்படி அருளோடு இருக்கும் போது இருக்கும் சிவராஜா காலத்தில் அந்த ஊரில் உள்ள அவனே மக்களுக்கெல்லாம் அமைய அதாவது சரி ஊருன்னு இருந்தா என்னன்னே அந்த ஊரை வரவு செலவு பார்ப்பதற்கு ஆமா அந்த ஊரை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு பெரியவர் இருப்பார். உண்மை உண்மை அது மாதிரி இந்த ஊர்ல நல்ல பல காரியங்களுக்கு தலைமையாக இருந்து சரி வழிநடத்தி செல்லக்கூடியவர் காரலிங்க கரையாளன். கரையாளன் அந்த காரலிங்க கரையாளன் சீவரராஜா உய்யா கொண்டா மந்திரி கிட்ட சிபாரிசு பண்ணார். ஆமா எங்க அம்பலவான சுவாமிக்கு சரி உங்க காலத்துல இந்த அம்பலம் கட்டி ஆகணும், ஆக வேண்டும் அம்பலம் கட்டணும்னு சொல்லி ஆரம்பிப்பதே இந்த கரையாளன் தான். சரி அப்படி கரையாள ஆரம்பிக்கும் போது ஆமா அப்படியே ஆகட்டும், சரி இந்த மானூர்ல அம்பலவான சுவாமி பிரகாசிக்கட்டும், சரி அவருக்கு அழகான அம்பலம் கட்டுவோம் ஆமா அப்படின்னு மானூர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினார். சரி மானூர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மக்களிடத்திலே பேசுறார். சரி அதாவது நம்ம மானூர் மக்களுக்கு நல்வாக்கு வழங்கும் தெய்வமாக அம்பலவாணர் இருக்கிறார். ஆமா ஆகவே ஏராளம் வரங்களை ஈந்திடும் சரி நமது அம்பலவான சுவாமி அருளோடு பொருளோடு அருள்வாக்கோடு தந்துகிட்டு இருக்கார். தரார் நமக்கெல்லாம் வாழ வழிவகுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்பலவாணர். சரி வாக்கு வரமும் தந்து கொடுக்கக்கூடிய அம்பலவாணர். ஓடி அவருக்கு நாம அம்பலம் கட்டுவதில் ஆட்சேபனை இல்லை. இல்லை இல்லை மக்கள் ஒருமுகமாகவே பேசினார்கள், கண்டிப்பா அம்பலம் கட்டியாகணும். ஆமா அப்படின்னா ஓஹோ அப்ப அம்பலம் கட்டணுமானா காஞ்சிபுரம் செங்கல்ல கைபிடி செங்கலா கொண்டு வரணும், கொண்டு வரேனா அப்படின்னு கரையாளன் சொன்னார். சரி காஞ்சிபுரம் செங்கல்ல இருந்து என்ன கைபிடி செங்கலா கொண்டு வந்து ஆமா அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டணும் சரி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாள் பார்க்கணும். நாள் பார்த்தார்கள். ஆமா நாள் பார்த்து தனங்கூரி தனங்கூரி நாள் பார்த்து தனங்கூரி நல்லதனம் பார்த்தார்கள். நல்லதனம் பார்க்கும் போது
பிடித்து ஆமா அம்பலம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. சரி. அந்த மானூர் மக்கள் எல்லாம் ஆமா ஒரே முகமாக சேர்ந்து அம்பலம் கட்டுவதற்கு சரி ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நன்றாக உழைக்க போகிறார்கள். ஆமா. ஆகவே காஞ்சிவனம் செங்கல்ல கைபிடி செங்கல் எப்படின்னு கேட்கணும். ஆமா எப்படி? காஞ்சிபுரத்திலே கரையாள நின்று கொண்டு வரிசையா மானூர் வரைக்கும் ஆள நிறுத்தப்பட்டார்கள். சரி உண்மை. அதான் கை மாத்து செங்கல்ங்கிறது. ஆமா அதாவது கரையாள ஒரு செங்கல் எடுத்து எறிவார், அடுத்தாக்குல ஒரு ஆள் வாங்கும். சரி. அந்த ஆள் வாங்கி இங்கே எறிவார். அப்படி கைமாத்து செங்கலா காஞ்சிவனத்திலிருந்து இங்க மானூருக்கு செங்கல் வருது. சரி. செங்கல் வந்து ஆமா அந்த அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டுவதற்கு சரி 4 புறமும் அடிப்படை போட்டாச்சு. அடிப்படை போட்டு காஞ்சிவனம் செங்கல் வந்து 4 புறமும் சுவர் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா 4 புறமும் சுவர் வளரும் போது சரி அங்க காஞ்சிபுரத்தில் ஆமாண்ணே கரையாளானவர் பார்க்கின்ற போது ஆமையா அங்கே போற வார பாதையில் ஆமையா ஒரு திருவாளிய கல்லை கண்டாரு. ஆமாண்ணே அந்த கரையாளனானவர் கண்ட கல்லாரது காட்சி தரும் கல்லா இருக்கிறது. பார்க்க ஒரு பெரிய காட்சி மாதிரி தெரிகிறது. ஆமா ஏன்னா இங்க தெய்வம் குடிகொண்டிருக்கிறார்னா அது ஒரு சிறந்த கல்லு தானே. சரி. எங்க துள்ளூர்த்தி மாடசுவாமி துணை இருக்கிறார்னா அந்த கல்லு ஒளிமயமாகத்தானே இருக்கும். நம்ம எல்லாம் காவல் தெய்வமாக இருக்கும் கண்கண்ட தெய்வம் அல்லவா மாடசுவாமி. ஆமா அந்த மாடசுவாமி குடியிருக்கின்ற மாபெரும் கல்லு அந்த கரையாளனுக்கு ஒரு காட்சி தரும் கல்லாகவே தெரிந்தது. அந்த கல்லு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? உருண்டு நல்ல திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாளிய கல், 10 வண்டி சுற்றி இருக்கும் பருத்ததோரு திருவாளிய கல், பழுங்கி போல இருக்கும் கல், திருமாளிய கல்லை தானே கல்லை தானே திறமையுடன் பார்த்துட்டாரே பாட்டி கண்ணாலே கண்டாரே கரையாளனானவர் தானே அம்மா கரையாளனானவர் தானே கண்டாரே திருவாரிய கல்லை தானே தேர்ந்தெடுத்தார் சிந்தையிலே உயர்ந்த கல்லாகி இந்த திருவாலிய கல்லை சரி நாம கட்டாயம் கொண்டு போகணும். கொண்டு போக வேண்டாம். அதாவது பார்க்க அழகான கல்லு, பளிங்கு போல இருக்கும் கல்லு. சரி. அதாவது வடுவற்ற கல்லு, ஆமா நல்ல வண்ணமான கல்லு, உருண்டு திரண்ட கல்லு, ஒழுக்கமா இருக்கக்கூடிய கல்லை பார்க்கும் போது சரி நம்ம அம்பலவான சுவாமிக்கு கெட்டிடும் அம்பலத்தில் ஆமா நிலைக்கு மேல பார்வக்கல்லா வச்சுட்டான்னு அழகா இருக்குமே. இதை விட பன்மடங்கு அழகா இருக்கும், அழகா இருக்கும். ஆகவே அழகு வாய்ந்த கல்லு இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சொரிக்கும் அல்லவா? இதை விட சிறப்பாக இருக்கும். ஆமா. அதனால அம்பலவானருக்கு கட்டிடும் அம்பலத்துல சரி நாம நிலைக்கு மேல் பார்வக்கல்லா வைத்து விடலாம் என்று அப்படின்னு முடிவு செய்து ஆமா ஒரு 6 பேர்கள் தேர்ந்தெடுத்து சரி இந்த கல்லை சாதாரணமா நாம கொண்டு போக முடியாது. ஆகவே காவற்று கட்டித்தான் கொண்டு போக வேண்டும். அப்படியா என்பதாக சொல்லி அந்த திருவாலிய கல்லைத்தானே 5-6 பேர்கள் சேர்ந்து அந்த திருவாலிய கல்லானது காவிட்டு கட்டி எல்லோ கட்டி கல்லதனை கொண்டு வாரா திருவாலிய கல்லை தானே
இந்த கல்லு திருவாலிய கல்ல காவுத்து கட்டி வரும்போது சரி சுமந்து வராங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வருவாங்க. ஆமா. அப்ப மாடசுவாமி நினைத்தார், சரி இவங்க நம்ம உயர்ந்த இடத்துல நம்மளை வைக்க போறாங்க, ஆமா, இவங்கள்ட்ட நாம நிலையம் வாங்க வேண்டிய சரியான சந்தர்ப்பம் இருக்கு. சரி இந்த திருவாலிய கல்ல இந்த 6 பேரும் சேர்ந்து கொண்டு போக முடியுமா? முடியாது. ஐயோ பாவம், ஆமா, நம்ம மேல ஆசைப்பட்டுட்டாங்க. சரி நாம அவங்களுக்கு செமையை குறைக்கும்படி எங்க தெய்வம் செய்தார். சபாஷ் சபாஷ். இந்த தெய்வத்தின் கருணையை பாருங்க. ஆமா, அந்த திருவாலிய கல்லிலே இருந்த தெய்வத்தினுடைய மகிமையினால அந்த திருவாலி கல்ல கொண்டு வரும்போது உங்களுக்கு சுமையே தெரியலையா? ஆமா, வெயிட் கனமே இல்ல. தெய்வம் பாருங்க. ஆமா, அது ஆசை, அதாவது நம்மள ஆசைப்பட்டுட்டான், நிலைக்கு மேல பார்வைக்கல்லா வைக்கணும் ஆசைப்படுறான். சரி அப்படிப்பட்டவன் நம்ம ஏன் தெய்வமா வணங்க மாட்டான்? ஆமா, நாம தெய்வமா வணங்க வேண்டிய நாம நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்தினுடைய கருணையினாலே சுமை குறைந்து தெரிஞ்சுதான். ஆமா, சுமை கனம் தெரியலையா? சரி உடனே அந்த திருவாலிய கல்ல கொண்டு வந்தாங்க. ஆமா, கொண்டு வந்து மானூருக்கு கொண்டு வந்து சரி அம்பலமான சுவாமிக்கு கட்டும் அம்பலத்தில் ஆமா, நிலைக்கு மேல பார்வக்கல்லா வைத்து விட்டார்கள். சரி அப்படி பார்வக்கல்லா வைத்த உடனே என்னன்னே எங்க பாசமிகுந்த தெய்வம் மாடசுவாமி, ஆமா, அதாவது சொல்லி வரம் கொடுக்கும் தூய தெய்வம் மாடசுவாமி, தூய்மையான தெய்வம், எளியோருக்கு இரக்கம் காட்டும் இனிய பெருந்தெய்வம் மாடசுவாமி, ஆமா, கஷ்டத்தை போக்கிடும் கைகண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம் மாடசுவாமி. இந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி, அந்த துள்ளுட்டி மாடசுவாமி நம்மள நிலைக்கு மேல பார்வைக்கல்லா வச்சுட்டாங்க. ஐயா, இனிமே நாம வணங்க வேண்டிய வழியை வகுக்கணும், நாம தான் வகுத்து கொடுக்கணும். நம்மள துள்ளுட்டி மாடசுவாமின்னு நிலையம் போட்டு வணங்க வைக்கணும். சரி அப்படின்னா என்ன பண்றது? நாம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன செய்யறது? எங்க தெய்வம் மாடசுவாமி உள்ளத்திலே நிறைந்து சரி அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எப்படி? அந்த அம்பலம் 4 புறமும் சுவர் வளர்ந்து வருங்க. சரி அந்த சுவர் வளர்க்கும் போது மேல சுவர் கட்டும் போது மேல சுவர் கட்டும் போது இந்த மாடசுவாமி கருணையானது வடக்கு சுவர் சாயுரையா, வடக்கு சுவர் கட்டும் போது மேல சுவர் சாயுரையா, மேல சுவர் கட்டும் போது கீழே சுவர் சாயுரையா. ஆனால் நிலைக்கு மேல பார்வைக்கல்லா வைத்திருப்பதனாலே ஆமா, அவர் இருக்கும் கல்லு மட்டும் அந்த சுவர் மட்டும் சாயவில்லை. மாட்டாரே கரையாரே பகலித்தான் போனாரே மாய ஒன்றும் தெரியலையே அம்பலம் கட்டும் வேளையிலை ஆகாத சகுனமாக அவசமா நடப்பதென்ன தெரியலையே சாய்வதையும் அதிசயமாக இருக்க. ஐயோ, செவர் சாயுதுன்னா 4 புறமும் கட்டியிருக்கின்ற செவர்லாம் சாயணும். அதானே கீழச்சவர் சாயுது, மேலச்சவர் சாயுது, வடக்கு சுவர் சாயுது. ஆனா இந்த செக்கு செவர்ல பார்வைக்கல்லா இருக்கிற வழிங்க போல இருக்கக்கூடிய கல்லு இருக்க செவர் மட்டும் சாயலையே. இது மட்டும் சாயலையே. இது பேயா பிசாசா பொல்லாத தெய்வமா தெய்வ கோளாரா என்ன காரணமோ தெரியலையே. ஆமா அண்ணே, இத என்னன்னு தெரியணும். ஆமா அப்படின்னு நினைத்து மானூர் மக்கள் மத்தியில சரி ஒரு 7-8 பேர்கள் இந்த கரையாளன் தலைமையிலே யோசனை பண்ணார்கள். ஆமா, என்னன்னு தெரிந்துதான் ஆகணும் அதானே அப்படின்னு நினைத்து அதுல ஒருவர் சொன்னார், சரி கரையாளரே கரையாளரே ஐயா, இத என்னன்னு தெரியணுமானா என்ன 8ஆம் குளத்துல ஒரு கோடாங்கி இருக்கான். ஓ கோடாங்கி. ஆமா ஆமா, மானூருக்கு மேற்க 8ஆம் குளம். ஆமா, அந்த 8ஆம் குளத்தில் இருக்கக்கூடிய கோடாங்கிட்ட போய் நம்ம குறி கேட்டோம்னா சரி ஏன் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லிவிடுவான். சரி தெளிவா சொல்லுவான். அதாவது இன்று, ஆமா அதான் நேற்று, இன்று, நாளை. ஆமா, நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போறது, நடந்தது நடந்து கொண்டு இருப்பது, நடக்க போறது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்கள். அத குறிப்பா சொல்ல போனா நேற்று, இன்று, நாளை. நல்ல படம் நான் பார்த்துட்டேன். போச்சு.
இந்த முக்காலமும் உறந்து சொல்லத்தக்க வல்லோன் அந்த கோடாங்கி. அவனைத்தான் நாம் அழைக்க வேண்டும். இந்த முக்காலமும் உறந்து சொல்லத்தக்க வல்லோன் அந்த எட்டாங்குளம் கோடாங்கி இருக்கல்ல. ஆமா, அந்த கோடாங்கி கிட்ட போய் நம்ம குறிய கேட்டா குறிப்பா தெரிஞ்சுக்கலாம், கரெக்டா தெரியலாம். ஆகவே இப்படி உணர்வு கொண்டு ஆமா, இந்த கரையாளனுடைய தலைமையின் கீழ் சரி, ஒரு 7-8 பேர்கள் திரண்டு பிறண்டு எட்டாங்குளம் கோடாங்கி பார்க்க போவோம் ஆமா என்று மேற்க புறப்பட்டார்கள். ஆமா, மேல்முகமாவார போரே மேன்மை பெற்ற மாட சுவாமி அவர் எண்ணாத எண்ணாமல் அவர் புள்ளுகுட்டி மாட சுவாமி தூய தெய்வம் என்ன நாமல் வந்த விவரமாதை அந்த போடாங்கி சொல்லுவானா நாமல் வந்த விவரமாதை நாமல் வந்த விவரமாதை அந்த போடாங்கி சொல்லுவானா அந்த எட்டாம் குளம் கோடாங்கி கோடாங்கி எப்படி நம்மளை சொல்ல முடியாது முடியாது தெய்வத்தின் திருவிளையாடல் என்பதைத்தான் தெரிந்து அவனால் சொல்ல முடியாது முடியாது. வந்த தமிழ் பெருந்தெய்வம் மாடசுவாமி. சரி, அந்த மாடசுவாமி அப்படி எட்டாங்குளம் கோடாங்கி மேல வடிவம் போட்டார். எப்படி வடிவம் போட்டார்? எப்படி அந்த கோடாங்கி எப்படி இருப்பான் எப்படி அப்படின்னா கட்டு நல்ல வருந்து கட்டு வருந்து அருங்கச்ச சுங்க கட்டி வருந்து தாமரப்பூ சுங்க கருங்காரி கம்படு கருத்த கம்பளிய தோளில் போட்டு பரப்பாவில் கட்டியல் சமர்த்தனான மாடசுவாமி உடுப்பு பையே தோளில் போட்டு உடுக்கு பையே தோளில் போட்டு உடுப்பு பையே தோளில் போட்டு உயர்ந்ததோர் மாடசுவாமி ஒளிமயமாவாரார் கோடாங்கி போல் வடிவம் கொண்டு கச்சிதமாவாரார். இந்த கரையாளர்கள் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து அமன்னே மேல்முகமா எட்டாங்குளத்துக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள்.